ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டோ லன்ச் என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப லேசியான மார்னிங்காக தாங்க இருந்துச்சு. சண்டே காலையில் எழுந்து வந்து பார்த்தா நம்ம சென்னை தானான்ற அளவுக்கு கிளைமேட் இருந்துச்சு. ரொம்ப சில்லுன்னு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சாரல் மழை மாதிரியும் வந்துக்கிட்டு இருந்தது. சரி பார்த்தேன், கொஞ்சமாக வந்து ஃப்ரிட்ஜில் தோசை மாவு இருந்துச்சு. சரி அவங்களுக்கு ஒரு எக்கு தோசை, பொடி தோசை, எனக்கு ஒரு எக்கு தோசை, பொடி தோசை, இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் சாம்பார் வச்சு கொஞ்சமாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு 2 பேரும் சூடாக ஒரு கப்பு காஃபியும் குடிச்சிட்டு நேராக நாங்கள் வந்து மீன் மார்க்கெட் தாங்க போயிருந்தோம். ஏன்னா 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் வந்து சீ ஃபுட்ஸை வந்து செய்யறதே கிடையாது. நான் வந்து ரொம்ப நாளாக அவங்கக்கிட்ட வந்து நண்டு தான் கேட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு கிளைமேட் சேஞ்சினால ரொம்பவே கோல்டு இந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இருந்ததுனால நண்டு கேட்டிருந்தேன். பட் அங்கே வந்து நண்டு இல்லைங்க. இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காலி ஆயிடுச்சோ என்னமோ சொன்னாங்க இவங்கக்கிட்ட. அதனால் நானும் சரி மீனே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பார்த்திங்கன்னா ஷீலா மீன் தாங்க. நாங்கள் சங்கரா மீன் தான் கேட்டிருந்தேன். சரி ஷீலா மீன் வந்து அது முள் ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வறுக்கிறதுக்காக சும்மா ஒரு 1/2 கேஜி மட்டும் வஞ்சர மீன் வந்து வாங்கியிருந்தோங்க நம்ம வீட்டில். இன்றைக்கி ஷீலா மீன் போட்டு நல்ல சூப்பராக குழம்பு வச்சாச்சுங்க. மீன் குழம்புனாலே நமக்கு 2-3 வேளைக்கு நல்ல தாராளமாகவே வரும் இல்லைங்களா? அதனால் வச்சுட்டேன். ஃபுல்லாக வஞ்சிர மீனை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அதிலிருந்து தலை, வால் இது எல்லாமே வந்து இந்த குழம்புலையே போட்டுட்டேங்க. மீன் வறுத்த அந்த எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா? அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்போவுமே நான் வந்து நிறைய வெங்காயம், ஒரு 2 வெங்காயத்துக்கு நல்லா கட் பண்ணி, பெரிய வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் பொடி மாஸ் மாதிரி செஞ்சுட்டேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை பொடி மாஸ் தாங்க.